வணக்கம் நேயர்களே. நம்ம சேனல் பத்தர்களுக்காக இன்னைக்கு ஒரு ஆன்மீக பயணத்தோட வந்திருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்கப் போறது நெல்லை மாநகரத்தோட எல்லையற்ற பக்திக்கும் வரலாற்றுக்கும் சான்றா விளங்குற பேராத்து செல்வியம்மன் கோவில் பத்திதான். தாமிரபரணி ஆற்றங்கரை காத்துல அப்படியே பக்தி மணக்குற இந்த ஆலயம் எங்க இருக்கு தெரியுமா? திருநெல்வேலி மாநகரத்துல தாமிரபரணி ஆற்றோட கிழக்கு கரையில் இருக்குற வண்ணார்பேட்டை. அதாவது பாளையங்குட்டத்துறையில்தான் இந்த பேராத்து செல்வியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. கருவறை மற்றும் சந்நிதிகள். இந்த கோவிலோட மூலவரான பேராத்து செல்வியம்மன் கருவறையில ரொம்பவே சக்தி வாய்ந்த தோற்றத்தோட வடக்க பார்த்து அமர்ந்து தன் பக்தர்களுக்கு அருள்மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மன் மட்டுமில்லிங்க, கோவிலோட முன் மண்டபத்துல பரிவார தேவதைகளும் பிற சந்நிதிகள்ல சங்கிலி பூதத்தார், நல்ல மாடசாமி, பைரவர், கன்னிமூலை கணபதி, தளவாய் பேச்சி, வேதாளம்னு காவல் தெய்வங்களும் இங்க வீற்றிருக்காங்க. இந்த ஆலயத்துல தினமும் காலை, மதியம், மாலை, இரவுன்னு 4 கால பூஜைகள் ரொம்பவே சிறப்பா நடக்குது. சிலிர்க்க வைக்கும் தல வரலாறு. சரிப்பா, இந்த அம்மனுக்கு எப்படி பேராத்து செல்வி பெயர் வந்துச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான வரலாறும் செவிவழிச் செய்தியும் இருக்கு. முதலாவது வரலாறு, துர்க்கன் என்ற அரக்கனை அழிக்கிறதுக்காக தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்க. அப்போ சிவபெருமான் தன் அருகில் இருந்த பார்வதி தேவியை பார்த்து ஆடலாட் காளி வருதி அப்படின்னு சொன்னாராம். உடனே ஆதிநாயகியிடம் இருந்து பேராற்றல் கொண்டவளா வெளிவந்தவள்தான் இந்த காளி. பேராற்றல் கொண்டவளா வெளிவந்ததால இவளுக்கு செல்வி அப்படின்னு பெயர் வந்துச்சு. அரக்கனை அழிச்சுட்டு இந்த பேராற்றின் தாமிரபரணி கரையில நிலையா அமர்ந்துட்டதா தல புராணம் சொல்லுது. இரண்டாவது செவிவழிச் செய்தி, பாண்டிய மன்னனோட பொறுப்பாளர் ஒருத்தர் தாமிரபரணி ஆற்றில குளிக்க வந்திருக்காரு. அப்போ ஆற்றோட வேகத்துல அடிச்சுட்டு போகாம ஒரு எலுமிச்சை பழம் மட்டும் ஒரே இடத்துல சுத்திச் சுத்தி மிதந்திருக்கு. ஆச்சரியப்பட்டு அதை அவர் எடுக்க முயன்றப்போ அங்கே எங்கிரங்கள் 8 கைகள் கொண்ட ஒரு அழகான அம்மன் சிலை தட்டுப்பட்டிருக்கு. ஆத்துல இருந்து எடுத்த அந்த சிலையை கரையில் பிரதிஷ்டை செஞ்சு பின்னாடி பாண்டிய மன்னரால இந்த கோவில் கட்டப்பட்டது. பேராற்றில் கண்டெடுக்கப்பட்டதால இந்த அம்மனுக்கு பேராற்று செல்வி அப்படின்னு பெயர் வந்து காலப்போக்குல அது பேராத்து செல்வின்னு மறுவிடிச்சு. குட்டத்துறை பெயர் காரணம் மற்றும் அம்மனின் மகிமை. நேயர்களே, இந்த இடத்துக்கு பாளையங்குட்டத்துறை நட்சத்திரக்குறி பெயர் வர மிக முக்கியமான காரணம் இருக்கு. முன்பொரு காலத்துல ஆலன் என்ற ஆங்கிலேய அதிகாரிக்கு கடுமையான தொழு நோய், குட்ட நோய் இருந்திருக்கு. என்ன மருத்துவம் பார்த்தும் குணமாகாத அந்த நோய் இங்க இருக்குற அம்பாளை அவர் இடைவிடாது வந்து வழிபட்டதால பூரணமா குணமடைஞ்சிருக்கு. குட்ட நோயை தீர்த்த தலம் அப்படிங்கிறதாலதான் இந்த இடத்துக்கு குட்டத்துறை என்ற சிறப்பு பெயர் வந்துச்சு. இன்னைக்கும் தொழு நோய் மற்றும் தீராத சரும நோய்களால பாதிக்கப்பட்டவங்க இங்க வந்து அம்மனை மனதார வேண்டிக்கிட்டா அவங்களோட நோய் நொடிகள் எல்லாம் பனி போல விலகிடும் அப்படிங்கிறது பத்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. அதேபோல குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் இங்க வந்து வேண்டிக்கிட்டா அம்பாள் அவங்களுக்கு சீக்கிரமே மழலை செல்வத்தை அருளுறாங்க. அதனாலதான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஏராளமான பக்தர்கள் இங்க வந்து அம்பாளுக்கு செவ்வரளி மாலை சாத்தி தங்களோட கோரிக்கைகளை வச்சு பயபக்தியோடு வழிபடுறாங்க. விமரிசையான திருவிழாக்கள். இந்த கோவிலோட திருவிழாக்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்றதுங்க. சித்திரை மாதம் 3வது மற்றும் 4வது செவ்வாய்க்கிழமைகள்ல பிரம்மாண்டமான கொடை விழா நடக்கும். ஆடி மாதம் முளைக்கட்டும் திருவிழா இங்க ரொம்பவே விமரிசையா நடக்கும். விஜயதசமி தசரா திருவிழா கோலாகலமா கொண்டாடப்படும். தை மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்துல ஆண்டு வருஷாபிஷேக விழா ரொம்ப சிறப்பா நடக்கும். கோவிலுக்கு எப்படி போறது? சரி, இந்த சக்தி வாய்ந்த கோவிலுக்கு நாம எப்படி போறது? ரொம்ப ஈஸிங்க. திருநெல்வேலி சந்திப்புல ஜங்ஷன் இருந்து பாளையங்கோட்டை போற வழியில வண்ணார்பேட்டை தாமிரபரணி ஆற்றங்கரையில்தான் இந்த ஆலயம் இருக்கு. திருநெல்வேலி பழைய பஸ் நிலையத்துல இருந்து புதிய பஸ் நிலையம் அல்லது பாளையங்கோட்டை போற டவுன் பஸ்கள்ல ஏறி வண்ணார்பேட்டை பஸ் ஸ்டாப்ல இறங்கிக்கோங்க. அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தே போயிடலாம். ஆட்டோ, கார் மூலமாவும் எளிதா போயிட்டு வரலாம்.
தீராத பிணிகளைத் தீர்த்து கேட்கும் வரங்களை அள்ளித்தரும் நெல்லை பேராத்து செல்வியம்மனை நீங்களும் ஒருமுறை வந்து தரிசனம் செஞ்சு அவங்களோட அருளை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம எஸ்கே சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பயணத்துல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.